Hi students, நம்ம இன்னைக்கு வந்து entrepreneurனா என்ன? So what is entrepreneur? Definition of entrepreneur and characteristics or traits of an entrepreneur பார்ப்போம். So first வந்து we'll start with entrepreneur definition. So entrepreneur வந்து first initial எங்க வந்துச்சுன்னா it was derived from the French word known as entrepreneur. So entrepreneur என்னன்னா so who takes தி ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் டு அண்டர்டேக் ஒரு ஆக்ஷன் அந்த அண்டர்டேக் சொல்ற ஆக்ஷன் பண்றவர் தான் ஆண்டர்பிரனர் அதுதான் பிரெஞ்ச் வேர்ட் ஸோ இதோட டெஃபினேஷன் என்னன்னா எனி பர்சன் ஹூ ஸ்டார்ட்ஸ் இஸ் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ரன்னிங் அ வெஞ்சர் இஸ் கால்ட் ஆண்டர்பிரனர் ஸோ சுய தொழில் ஒருத்தர் வந்து அவர் ஓன் பிஸ்னஸை எடுத்து அண்ட் ஹீ இஸ் ரன்னிங் அ வெஞ்சர் சொல்றது நத்திங் பட் அ கம்பெனி ஸோ ஸ்டார்ட்ஸ் இஸ் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ரன்னிங் அ வெஞ்சர் இஸ் கால்ட் ஆண்டர்பிரனர் ஸோ இதுதான் entrepreneur definition. ஸோ மூவிங் ஆன் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பிசி முஸ்தஃபா ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் ஸோ ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் நீங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு ரீசெண்ட் இயர்ஸாக நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸில் வந்து உங்களுக்கு பேட்டர் தோசை மாவு அப்புறம் ஐடி பரோட்டாஸ் கைண்ட் ஆஃப் யூ கெட் ஆட்டா பரோட்டாஸ் அண்ட் மைதா பரோட்டாஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சர் தான் முஸ்தஃபா ஹீஸ் அன் ஆண்டர்பிரனர் அப்புறம் கென்ட் ஆர்ஓ ஸோ ஆர்ஓனாலே நிறைய பேருக்கு வந்து இப்போ கென்ட் சொல்கிற ஒரு பிராண்டு தான் தெரியும் ஸோ கென்ட் ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து மகேஷ் குப்தா ஸோ தே ஆர் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் மூவிங் டு நெக்ஸ்ட் ஸோ லெட்ஸ் கோ டு ட்ரெய்ட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர் ஸோ ட்ரெய்ட்ஸ்னா என்னன்னா ட்ரெய்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் இ கேரக்டரிஸ்டிக் ஸோ ஒருத்தரோட கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்ககிட்ட தேவை சொல்றதா நம்ம ட்ரெய்ட்ஸ் சொல்கிறோம் ஸோ கொஷின்ல வந்து ட்ரெய்ட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வேணா கேட்கலாம் ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதுதான் ஆன்சர் ஸோ இதில் வந்து 10 டைப்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கியூரியாசிட்டி ஸ்ட்ரக்சர்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன் அடாப்டபிலிட்டி ரிஸ்க் பேரிங் டிசிசிவ்னஸ் டீம் பில்டிங் கம்ஃபர்டபுள் வித் ஃபெயிலியர் பர்சிஸ்டன்ஸ் இன்னோவேட்டர் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் ஸோ இந்த 10 டைப்ஸையும் நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து கியூரியாசிட்டி So, successful entrepreneurs have a distinct personality trait that sets them apart from the organizational leaders, which is nothing but a sense of curiosity. So, successful entrepreneurs வந்து அவங்க வந்து பர்சனாலிட்டிலேயே ஒரு ட்ரேட்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க பர்சனாலிட்டிலே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் which keep them apart from the other organization leaders. மற்ற லீடர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அதுதான் a sense of curiosity ஸோ அவங்க வந்து என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பற்றி கியூரியஸாக இருப்பாங்க ஸோ தட்ஸ் கால்ட் அ சென்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி ஸோ entrepreneurs ability to remain curious always set them to continuously seek new opportunities ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி தான் அவங்கள வந்து புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி ஓட வைக்கும் ஸோ அவங்க எப்போல்லாம் ஒரு புதுசாக ஒரு இஷ்யூ இருக்கும் அந்த இஷ்யூலேருந்து எப்படி ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொண்டு வரலாம் சொல்கிறத அவங்க கியூரியஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் கியூரியாசிட்டி Next வந்து structured experimentation. So structured experimentation na with each new opportunity an entrepreneur must run test to determine its worthiness of pursue. So conduct through market research or run meaningful test. ஸோ என்ன ஸ்ட்ரக்சர்டு எக்ஸ்பிரிமெண்டேஷன்னா இப்போ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு சொன்னோடனே அதை கண்மூடித்தனமாக அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இஸ் அன் ஆண்டர்பிரினர் மஸ்ட் ரன் டெஸ்ட் டு டிட்டர்மைன் இஃப் இட்ஸ் வர்த்ஃபுல் டு பர்சியூ ஸோ அது பண்ணுறதுனால நம்மளுக்கு லாபம் வருமா ப்ராஃபிட்டபுளா அந்த ப்ராஃபிட்டபுள் திருப்பி நம்ம போட்ட காசு எடுக்க முடியுமா அது எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக திங்க் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகணும் அப்போ தான் அவர் வந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் மீனிங்ஃபுல் டெஸ்ட் ஸோ இது வச்சு வேலிடேட் ஹிஸ் ஐடியா அண்ட் டிட்டர்மைன் இட்ஸ் பொட்டன்ஷியல் ஸோ ஒன்ஸ் அந்த பிஸ்னஸில் பொட்டன்ஷியல் இருக்குது சொன்னோடனே he will start the business so he should be an structured experimentation mindset இருக்கணும் ஒரு entrepreneurக்கு so third one வந்து adaptability so the nature of business is ever changing எப்பவுமே ஒரு பிஸ்னஸோ ஒரு மார்க்கெட்டோ ஒரே மாதிரி இருக்காது இட் வில் பி சேஞ்சிங் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் புதுசாக வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த புதுசாக வரதை வந்து அவங்க அடாப்ட் பண்ணணும் எவ்ரி entrepreneur should adapt the changing conditions in the market ஸோ அதுதான் நம்ம அடாப்டிபிலிட்டி சொல்றோம் ஸோ he should evaluate the situation and keeps moving forward ஸோ ஒரு பிஸ்னஸில் எடுத்தால் அந்த பிஸ்னஸில் வர புது சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிட்டு you should keep on forwarding அதுதான் அடாப்டபிலிட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிசிசிவ்னஸ்
So next characteristic na decisiveness. So decisiveness na enna, to be successful an entrepreneur must make difficult decisions and stand by them. ஸோ கஷ்டமான டிசிஷன்ஸ் எடுத்துட்டு அதிலே நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணணும். இட் மீன்ஸ் ஹேவிங் த கான்ஃபிடன்ஸ் டு மேக் சேலஞ்சிங் டிசிஷன்ஸ் அண்ட் see them through the end. ஸோ வெறும் சேலஞ்சிங் டிசிஷன்ஸ் எடுத்தா பத்தாது, கடைசி வரைக்கும் நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம அதுலேருந்து மாறாமல் we should be strong enough to continue that decisions. நம்ம வந்து ஒரு தடவை எடுத்துட்டு அதை அப்படியே மாற்றாமல் நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணணும். அதுதான் டிசைசிவ்னஸ். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டீம் பில்டிங். ஸோ entrepreneur should be an team builder. So great entrepreneur is aware of their strength and weakness. They build well-rounded teams that complement their abilities. So complement their abilities na, so அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிற டீம் மெம்பர்ஸ் அவங்கள தான் அவங்க வந்து பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரியே சப்போர்ட்டிவா ஸ்ட்ரென்த்தா இருக்கவங்கலாம் கூட வச்சுக்கிட்டு அந்த டீமை பில்ட் பண்றவங்க தான் ஹீஸ் அன் டீம் பில்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடைய ஒரு entrepreneur. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் டாலரன்ஸ். ரிஸ்க் டாலரன்ஸ்னா entrepreneur is often associated with risk. ஸோ entrepreneurோட டெஃபினிஷன்லேயே நம்ம பார்த்தோம், he should be a risk bearer. ஸோ ரிஸ்க் எடுக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க entrepreneur இருக்க முடியும். எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா he can't be a successful entrepreneur. ஸோ ஒரு entrepreneurோட மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரதான் ரிஸ்க் டாலரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து comfortable with failure. So entrepreneurship requires a certain level of comfort with failure. They must not give up after encountering the failures. ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் வித் ஃபெயிலியர்ஸ். ஸோ சில பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ சில ஃபெயிலியர் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஃபார்வர்டில் மூவ் பண்ணணும். அதுதான் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் வித் ஃபெயிலியர். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவங்க வந்து கிவ் அப் பண்ணாம they should encounter with failures. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸை எதிர்கொண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்த்து போகணும். ஸோ he should be comfortable with failure. நெக்ஸ்ட் வந்து persistence. ஸோ while many successful entrepreneurs are comfortable with possibility of failing, it doesn't mean they give up easily. Rather they see failures as an opportunity to learn and grow. ஸோ நம்ம அதில் பார்த்த மாதிரி தான் கம்ஃபர்டபுள் வித் ஃபெயிலியராக இருந்தாலும் நம்ம அந்த கம்ஃபர்டபுளாக எடுத்தாலும் he should be persistence. persistence-னா என்னன்னா he should be அதை வந்து விட்டு போகாம அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை பர்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோம்னா எண்டு வரைக்கும் நம்ம வந்து விடாமுயற்சியில் பண்ணணும். விடாமுயற்சியை தான் நம்ம வந்து பர்சிஸ்டன்ஸ்னு சொல்றோம். ஸோ he should be persistent in nature. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்னோவேஷன். ஸோ இது ஒரு மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு entrepreneurக்கு. இன்னோவேஷன் இஸ் தி ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐடியாஸ் தட் ரிசல்ட் இன் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆஃபரிங் தி goods and services. So innovation nale he should be innovative in nature. So obviously ஒரு entrepreneur na he should be innovative. So இது ஒரு பேசிக் இதுதான். So practical ideas that results in the introduction of new goods. So அந்த ஐடியாஸ் வச்சு அவங்க ஒரு புது கூட்ஸோ சர்வீசஸும் பண்ணி இன்னோவேட்டிவா இருக்கிறவங்க தான் entrepreneur. So he should be innovative in nature. Last one வந்து long term focus. So long term focus சொல்றது entrepreneurs must focus on process being beginning to end to ensure long term success. சும்மா ஒரு 1 இயருக்கு நம்ம ஃபோக்கஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் விட்டு வெளில வருது இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ ஹி ஷுட் பி அ லாங் டேர்ம் ஃபோக்கஸ். எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம லாங் டேர்மாக திங்க் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ இந்த தாட் இருக்கிறவங்க தான் entrepreneurs. ஸோ லாங் டேர்ம் ஃபோக்கஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம இன்னொரு 6 டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபோர்சைட்னஸ்னா he should be futuristic in nature. ஸோ entrepreneur வந்து எப்பவுமே ஃபோர்சைட்னஸ் இருக்கணும். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும், நம்ம ஃபியூச்சரில் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்ணணும் அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஃபோர்சைட்னஸ். நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டியும் கைண்ட் ஆஃப் இன்னோவேட்டர் மாதிரி தான். ஸோ இட் ஷுட் பி கிரியேட்டிவ் இன் நேச்சர். ஒரு வேலையிலையும் கிரியேட்டிவாக திங்க் பண்ணணும், அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணணும். அதுதான் கிரியேட்டிவிட்டி. ப்ரொஃபஷனலிசம். entrepreneur கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும். he should be professional in dealing with management team or vendors கூட தேர்ட் பார்ட்டிஸ் கூட பேசுறதுல கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயும் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனலிசமும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் பேஷனேட்னா ஸோ he should be passionate on his business. அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த பிஸ்னஸ் நடத்துறதுல. ஸோ அந்த பேஷனேட் அவருக்கே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ he should be passionate enough in his business. நெக்ஸ்ட் வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கண்டிப்பாக கம்யூனிகேஷன் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாராக இருந்தாலும். ஸோ அன்லஸ் அண்டில் தே ஹேவ் அ குட் கம்யூனிகேஷன் அவங்களால ஐடியாஸை பகிர்ந்துக்க முடியாது, இன்னொருத்தங்கிட்ட இருந்து வேலை வாங்க முடியாது. ஸோ குட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்
ஒரு ஆண்டர்பிரனர்னா ஹீஸ் தி ஓனர் ஆஃப் தி கம்பெனி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும். பிகாஸ் ஹீ நீட் டு லீட் த ஹோல் கம்பெனி. ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேஷன் ஸ்கில். ஸோ கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ்னா ஒரு வேலையை பண்ணுறதுக்கு ஒரு 6 பேர் வச்சு வேலை வாங்கணும்னா அவங்க 6 பேரும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி பண்ணுற ஸ்கில் கண்டிப்பாக ஆண்டர்பிரனருக்கு தேவை. ஸோ அதை தான் நம்ம வந்து கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் டோட்டலாக 16 டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து வாட் இஸ் ஆண்டர்பிரனர், ஆண்டர்பிரனர் டெஃபினிஷன் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர், நத்திங் பட் தி ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர். ஸோ கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். டோட்டலாக 16 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். 16 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.